அது நடக்கும்போது கையை வீசிட்டு நெஞ்சை நிமித்திட்டு நடந்து போகணும். கையை ரொம்ப வீசாமல், ஆனால் வீசணும். கையை சும்மா தொங்க போட்டு போகக்கூடாது. கை ஒரு சுமையாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடக்கூடாது. நடக்கும்போது என்னடா கை ரெண்டு பக்கமும் தொங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னடா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுது அப்படின்லாம் நினைக்காம அதை மறக்கணும். அது அதான் கையை நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கணும். நெஞ்சை தூக்கிக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நெஞ்சை நம்ம சும்மா நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பே நமக்கு சுமையாக தெரியும். இந்த உடம்பையே நாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்போ இந்த உடம்பை நம்ம தூக்கிட்டு போகிறது தான் உண்மையிலே அதான் நிஜம். இந்த உடம்பை தூக்கிட்டு தான் இந்த கால் நடக்குது. அப்படிங்கும்போது நெஞ்சை நிமித்தி நடக்கிறோம் அப்படின்னா நெஞ்சை தூக்கிக்கிட்டு நடக்கிறோன்னு அர்த்தம். அதுமாதிரி கையை வீசிக்கிட்டு நடக்கிறோம் அப்படின்னா கைக்கு ஒரு அதை சும்மா தொங்காமல் பக்கவாட்டில் ஆடாமல் அதை நம்ம தூக்கிட்டு நடக்கிறோம். கையை வீசி நெஞ்சை நிமித்தி நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நெடுந்தொலைவு நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அகலக்கால் வச்சு நடக்கணும். அதுவே ரொம்ப பக்கத்தில் நடக்கிறீங்க, பக்கத்தில் தான் போக போகிறீங்க, ஒரு கடைக்கு போக போகிறீங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போக போகிறீங்க அப்படின்னா அப்போ அகலக்கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொலைவு தூரமாக இருந்தால் அகலக்கால் வச்சு நடக்கணும். நெஞ்சை நிமித்திக்கிட்டு ஒரு கையை வீசிக்கிட்டு ஒரு வேகமாக நடக்கணும். நீங்கள் செல்ல வேண்டிய தொலைவு பக்கமாக இருந்தால் அமைதியாக நடக்கலாம். அகலக்கால் வைக்காமல் ஒரு வேகம் ரொம்ப வேகமாக போகாமல் நிதானமாக நடக்கணும். இந்த மாதிரி நம்ம நடக்கணும். அப்போ ஒரு கையை வீசிட்டு நடக்கிறது, நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிறது, அதெல்லாம் ஒரு தைரியம். ஒரு நடையை பார்த்தாலே ஒரு தைரியம் தெரியணும். அந்த உடம்பை பார்த்தா ஒரு தைரியம் தெரியணும். அதனால தான் அப்படி அவங்க தைரியம் அந்த நெஞ்சை நிமித்திக்கிட்டு கையை வீசிக்கிட்டு நடக்கும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு தைரியம் இருக்கிறது அவரிடம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணிடம் ஒரு தைரியம் இருக்கிறது. அதனால் அந்த ஆணிடம் ஒரு தைரியம் இருக்கிறது. அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட இப்படி நெஞ்சை நிமித்திட்டு நடக்கிறான் பாரு அப்படின்ட்டு அவனுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். யாருமே அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுதான் பாதுகாப்பு. நிறைய வகையில் நமக்கு நிறைய பாதுகாப்பு. நோய் எதிர்ப்பாற்றல், இதுவும் நோய் எதிர்ப்பாற்றல் தான். நம்ம பயந்த மாதிரி நடந்தோம் அப்படின்னா, நம்ம நடையில் ஒரு பயம்தான் தெரியுது, தைரியம் தெரியலை அப்படின்னா நிறைய பேர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டிஸ்டர்ப் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். இல்லது அவங்க பண்ணலைன்னா கூட நமக்கு பண்ணுற மாதிரி, நமக்கு அவங்க பண்ணலைன்னா கூட அது நமக்கு பண்ணுற மாதிரியே தோணும். அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும், மனசில் அமைதி இல்லாமல் செய்யும், வன்முறை உணர்ச்சிகளை தூண்டும். அதனால் உடம்பு பாதிக்கப்படும். அதனால் உடம்புல நோய் வந்துடும். அப்போ நெஞ்சை நிமித்திக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஒரு நெடுந்தொலைவாக இருந்தால் அகலக்கால் வச்சுட்டு நடக்கணும், வேகமாக நடக்கணும். அப்போ நடக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பாற்றல் கூடும், அதிகரிக்கும். ஒரு வேலையை எடுத்தோன்னா அதை செஞ்சு முடிப்போம், பின்வாங்க மாட்டோம். நடையிலே இப்போ ஒரு வேலையை எடுத்தால் அவர் கரெக்டாக செஞ்சு முடிப்பார் அப்படின்னா அவர் நடையை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அவர் தைரியமாக நடக்கிறார், அவர் நெஞ்சை நிமித்திட்டு தைரியமாக கையை வீசிட்டு நடக்கிறார், அவர் நல்லா வேகமாக நடக்கிறார். வேகமாக நடக்கணும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் செய்கிற வேலையை செய்து முடிக்கிற ஆளாக அவர் இருப்பார் என அவர் நடையை பார்த்தே சொல்லிடலாம். தைரியமானவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஒரு வேலையை எடுத்தால் செஞ்சு முடிக்கிற தைரியம் அவரிடம் இருக்கிறது என்பது அவர் நடையை பார்த்தாலே தெரியும், அவர் பார்வையும் பேச்சை பார்த்தாலே தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்.